எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவ பிள்ளைகளே, கழிந்த 28 நாட்களும் சிலுவை தியானத்தில் நீங்கள் இருந்து வருகிறீர்கள். ஆமென். இந்த காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று கூட நம்மை நிதானித்து பார்க்கும்படியாக வார்த்தைகள் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அன்றைக்கு சிலுவை மரணம் என்று சொல்லுகிறது ஒரு அவமான சின்னமாக சிலுவையானது கருதப்பட்டிருந்தது. மிக கொடிதான பாவிகள் சிலுவை மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட்டார்கள். இந்த சிலுவை மரணம் பாவமே அறியாத இயேசு கிறிஸ்துவுக்கு வருகிறது. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, நமக்காக, நம்முடைய சந்ததிக்காக, ஆமென், இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளினாலே, இயேசு கிறிஸ்துவின் இந்த மரணத்தினாலே, அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தினாலே விலைக்கிரயமாய் கொள்ளப்பட்டோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததன் நோக்கம் என்னன்னா, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. எதுக்கு வந்தாரா? அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் மீட்டு கொள்ளும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். கர்த்தர் நல்லவர். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை மீட்டுக் கொள்ள இயேசு கிறிஸ்து வந்ததினாலே இந்த காலகட்டத்தில் நாம அதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். ஆமென். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அநேக மனிதருடைய வாழ்க்கை சோர்வடைந்திருக்கிறது. பலகீனப்பட்டிருக்கிறார்கள், சரீரத்திலே வேதனைகளோடு இருக்கிறார்கள், பாரங்களோடு இருக்கிறார்கள், துக்கத்தோடு இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். எபிரேயர் 12:3 நாம் வாசிக்கிற பொழுது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். கல்வாரியிலே நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட பாவமில்லாத இயேசு கிறிஸ்து அனுபவித்த அந்த பாடுகளை, அந்த விபரீதங்களையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதை காட்டிலும் பெரிய பாடு ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில வரல. உண்மைதானா? ஆமென். எவ்வளவோ வேதனைப்பட்டார், எவ்வளவோ நொறுக்கப்பட்டார், எவ்வளவோ அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு இடத்துல நாம் பார்க்கிற பொழுது, யோவான், ஆமென், 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவிடத்திலே
பிரதான ஆசாரியன் சில கேள்விகளை கேட்கிறார். அப்படி கேட்கிற பொழுது இயேசு சொல்றாரு, ஆமென், 21ஆம் வசனத்திலே, நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். யார் யாரோ அடிக்கிறாங்க இயேசுவை. ஆமென். இயேசுனுடைய கன்னத்துல அறைந்து, அவர் முகத்துல உமிழ்ந்து, துப்பி, அவரை எவ்வளவெல்லாமோ வேதனைப்படுத்துகிறாங்க, பரிகசிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்களும் நானும் செய்த பாவத்துக்காக இயேசு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, ஆமென். அதனால அவர் பட்ட பாடுகளை நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்திலே, ஆமென், எனக்காக என் இயேசு இத்தனை பாடுகளையும் பட்டிருக்கிறாரே என்று சொல்லி சமாதானத்தோடு நாம் இருக்க வேண்டும். அவர் மரித்ததினாலே நான் இன்றைக்கு பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்ததினாலே நான் இன்றைக்கு பிழைத்திருக்கிறேன். ஒரு பெரிய பாறை, இந்த பாறையில வெடி வைத்து தகர்க்கும்படியாய் அந்த இடத்துல நிறைய வெடிகளை கொண்டு வைக்கிறாங்க. அப்படி வெடிகளை வைத்து தகர்க்கிறதற்கு அதுக்கு ஒரு சமயம் வைத்து சரியா அதை என்ன செய்வாங்க, ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுகிற சமயம் பார்த்து ஒரு சின்ன பையன் ஓடி போனான். எந்த பகுதியில வெடிக்க போகுதோ அந்த பகுதியை பார்த்து ஓடி போறான். அப்படி ஓடி போனப்போ எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ வெடி வெடிக்க போகுது, இவன் இந்த மாதிரி போறானே, இந்த பையன் செத்து போயிருவானே அப்படின்னு நினைச்சு எல்லாரும் பதறிக்கொண்டு சத்தமிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் யாரும் பக்கத்துல போய் காப்பாற்றல. ஆனா அந்த பிள்ளையை பெற்ற தாயானவள் தூரத்திலிருந்து பார்த்தாள். அவளுடைய இருதயம் பதைபதைத்து கொண்டிருந்தது. ஐயோ, என் பிள்ளையை நான் காப்பாற்றணும், வெடி வெடிச்சு என் மேல பட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளை உயிரோட இருக்கணும்னு சொல்லி அந்த தாயானவள் அந்த கூட்டத்திலிருந்து விலகி பிள்ளையை நோக்கி ஓடுகிறாள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவள் ஓடோடி சென்று தன்னுடைய பிள்ளையை அணைத்துக் கொண்டு தூக்கி வேறொரு பக்கமாய் ஓடுகிற பொழுது வெடி வெடிக்கிறது. இந்த தாயானவள் அந்த இடத்திலே மரித்து போகிறாள். அந்த பிள்ளையை அவள் எப்படியோ காப்பாற்றி விட்டாள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, தாயின் அன்பு இவ்வளவு மேலானது. இதை காட்டிலும் மேலான அன்பை இயேசு கிறிஸ்து நம்மேலே செலுத்தினதினாலே தான் அவர் என்ன பண்ணார்னா, இந்த பூமியில வந்து நமக்காக ரத்தம் சிந்தி, என் பிள்ளைங்க எல்லாம் எனக்கு வேணும். அல்லேலூயா. என் பிள்ளைங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது, இந்த பிள்ளைங்க எல்லாம் எனக்கு வேணும், என் கூட இவர்கள் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்ற ஒரே நோக்கத்திற்காக இயேசு இந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு என்ன செய்தார்னா, 1 பேதுரு 2:23 நாம் வாசிக்கிற பொழுது, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மளை யாராவது திட்டுனாங்கன்னா நாம திருப்பி 4 வார்த்தை திட்டலைன்னா நமக்கு மனசு சமாதானப்படாது. ஆமென். உண்மைதானா? இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கிறோம். திருவிருந்து எடுக்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது சர்ச்சில்.
3 நாட்கள் தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என் குறைவுகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், அந்த கல்வாரி பாடுகளை நினைத்து அப்படியெல்லாம் நாம என்ன செய்யறோம்? ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அழுது ஜெபம் பண்றோம். அந்த 3 நாட்களுக்கு இடையில 2வது நாள்ல வீட்டுக்கு போற நேரம், அங்க திடீர்னு போற வழியில ஒரு நபர் உங்களை பிடிச்சி நல்லா திட்டாங்கன்னு வைங்க, விட்டுட்டு போவீங்களா? ஆமென். திருப்பி 4 வார்த்தை திட்டிக்கிட்டு தான் வீட்டில் போய், ஐயையோ நாளைக்கு திருவிருந்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோமே, ஆண்டவரே மன்னிச்சுக்கணும். இப்படிதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கும் இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். முழுவதுமாய் தம்மை ஒப்புவித்தார். அல்லேலூயா. ஏசாயா 53:10 நாம் பார்க்கிறோம், அவர் ஒப்பித்த பொழுது கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இவர் தம்மை ஒப்பு கொடுக்கிறார். இயேசு கர்த்தரோ என்ன செய்தாரா? அவரை நொறுக்க சித்தமாகி. நொறுக்கிறதுனா சும்மா சாதாரண காரியமா? அது எப்படிப்பட்ட காரியம்? ஆமென். இன்னைக்கு வீட்டில் ஒரு கிளாஸ், ஒரு கப்பு, கண்ணாடி கப்பு, அத ஷெல்ஃப்ல இருந்து எடுத்த நேரம் திடீர்னு கீழே விழுந்துட்டு, விழுந்த உடனே அப்படி உடைஞ்சி நொறுங்கி போச்சு, சுக்கு நூறா. அதுக்கப்புறம் அதை ஒட்ட வைக்கவே முடியாது. ஐயோ உடைஞ்சு போச்சேன்னு சொல்லி வேக வேகமா காலில் குத்திரக்கூடாதுன்னு சொல்லி வேகமா என்ன செய்யறோம்? அதை எடுத்து அந்த ஏரியாவை கிளீன் பண்ணி அதை எடுத்து கொண்டு போய் தூர ஒரு இடத்துல கொண்டு கொட்டிட்டு வந்தோம். பாருங்க, நொறுங்கிற அனுபவம் அதுதான். இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. நமக்காக இயேசு கிறிஸ்து முதுகிலே 39 கசையடிகளை. அன்னைக்கு இருந்த கசை வந்து சாதாரணமானதல்ல. அந்த வார் எப்படிப்பட்டதுன்னா, அதனுடைய நுனிகள்ல ஈய குண்டுகள் இருக்குமா. அது அப்படியே அடிக்கிற நேரம் முதுகுல இருந்து அப்படியே சதையை பீத்து இழுத்து கொண்டு வரும். 39 கசையடிகளை நமக்காக அவர் முதுகிலே ஏற்றுக்கொள்ளுகிறார். விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சொல்லுகிறார்கள், உலகத்தில் 39 கொள்ளை நோய்கள், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் இந்த 39 கொள்ளை நோய்களுக்கு கீழே வரக்கூடிய வியாதிகள். அப்போ இந்த 39 கசையடிகளையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமடைகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளினால் நமக்கு குணமுண்டாகிறது, சுகமுண்டாகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இப்படியாக கசையினாலே வாரினாலே அடிக்கப்பட்டு அவர் நொறுக்கப்படுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய ஆத்மா எப்படி இருக்குதா? அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தது. அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். குற்ற நிவாரண பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே
பாவத்தினாலே தன்னை விட்டு இழந்து போன அந்த சந்ததியை அவர் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த குற்ற நிவாரண பலியை குறித்து லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது குற்ற நிவாரண பலியானது மகா பரிசுத்தமானது. அல்லேலூயா. ஆமென். அதனுடைய பிரமாணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த குற்ற நிவாரண பலி மகா பரிசுத்தமானது. பாவ நிவாரண பலி எப்படி மகா பரிசுத்தமானதோ அதே போல் குற்ற நிவாரண பலியும் மிகவும் பரிசுத்தமானது, மகா பரிசுத்தமானது என்று சொல்லப்படுகிறது. இந்த குற்ற நிவாரண பலி எதற்காய் செலுத்தப்படுகிறது என்று லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது அதிலே அநியாயம் செய்கிறது, மற்றவர்களுக்குரியதை அபகரித்து எடுத்துக் கொள்ளுகிறது, மாறாட்டம் செய்கிறது, பொய்யானை இடுகிறது, இதெல்லாமே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிற மனுஷன் குற்ற நிவாரண பலியை செலுத்தி அந்த பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறானா. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூச கடவன். அல்லேலூயா. நம்முடைய காதுகளினால கேட்கக்கூடிய வார்த்தைகள், கையினால செய்யக்கூடிய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், கால்னால நாம நடந்தோடி சென்று பாவக்கிரியைகளை செய்ய ஓடுறோம் பாருங்க, இது எல்லாவற்றினின்றும் நம்மை பரிசுத்தமாக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மேல் தெளிக்கப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனாலதான் இயேசு சொல்றாரு, யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது என்று சொல்லுகிற பொழுது தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து அங்கே சீஷர்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். இயேசு சிலுவையிலே தொங்கினதினால் நம்மை எல்லாம் தன்னிடமாய் அவர் இழுத்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் பிலிப்பியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நாமும் என்ன செய்யணும்னா கீழ்ப்படிதலோடு தாழ்மையோடு அவரை பின்பற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், நாம் மன்னிக்கப்பட்டோம். அல்லேலூயா. நமக்காக அவர் பாடுபட்டார். ஆமென். நாம் எல்லாம் இன்னைக்கு சுதந்திரவாளியா இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நமக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார், நமக்கு அவர் ஒரு சிங்காசனத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டதன் ஆமென் மிக முக்கியமான நோக்கத்தையும் காரியத்தையும் நாம் பார்க்கிற பொழுது அவர் நமக்காக ஆமென் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி யோவான் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம்.
தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோம். இயேசு கிட்ட வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. நீங்க பாருங்க, உலகத்தில் அநேக தலைவர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய படித்த மெத்த மேதாவிகள் இருக்கிறார்கள், மேதைகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் டெக்னாலஜி வளர்ச்சி அதிகமாய் வளர்ந்திருக்கிற ஒரு காலகட்டம். ஆமென். சந்திரனுக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க, அந்த பூமிக்கு மேல போய் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு வர்றாங்க. ஆமென். கழிந்த நாள்ல கூட நாம நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி பார்த்துட்டே இருந்தோம், வந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி வந்து சேர்ந்துட்டாங்க. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனா அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத ஒரு மிக முக்கியமான ஒன்றை ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அதுதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஒரு பெரிய பரிசு அது. இயேசு நம்மேல அன்பு கூர்ந்ததினாலே இந்த நித்திய ஜீவனை தரும்படிக்கு இந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க பாத்தீங்கன்னா ஆமென், கலாத்தியர் 2:20 பவுல் சொல்றாரு. வாசிப்போம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே என்னிலே பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எவ்வளவு நம்பிக்கையாய் பவுல் சொல்றார் பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, பவுலுடைய ஓட்டத்தை நாம ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தியானித்து வருகிற பொழுது அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம் எல்லாம் அவர் பேரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென். ஸ்தோத்திரம். அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் இயேசுவுக்காக அவ்வளவு பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் உலகத்திலே பிரஸ்தாபப்படும்படி, அறிவிக்கப்படும்படி அநேக பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டுட்டு அவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. சிலருக்கு சில உபத்திரவங்கள், சில பிரச்சனைகள் வந்துட்டுனா அவங்க உடனே பேசுவாங்க, ச்சே என்னத்தை இது. சிலர் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன், சபைக்கு வந்து என்ன கிடைச்சது? இயேசு கிறிஸ்துவ நம்பி என்ன கிடைச்சது எங்களுக்கு? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறதே பெரிய தேவ கிருபை. நீங்க ஆண்டவர் பக்கத்துல இழுக்கப்பட்டிருக்கீங்க பாருங்க, அவருடைய பார்வை உங்க மேல விழுந்திருக்கு பாருங்க, அதுவே பெரிய கிருபை. அவருடைய இலவசமான கிருபையினால் உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிற நேரம் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அதை நினைச்சு வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. உங்க கூட படிச்சவங்க, உங்க கூட வேலை பார்க்கிறவங்க, உங்க கூட பிறந்தவங்க, அநேகருக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை, ஆமென், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறாரே, அதே உங்களுக்கு ஆமென். எவ்வளவோ காலங்காலமா நீங்க ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு தந்தீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி. அல்லேலூயா. பவுல்
இதை தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் உணர்ந்திருந்தார். ஆமென். ஏன்னா அவர் புறப்பட்டு போனதே கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை எல்லாம் கொலை செய்யணும். அவங்க யாரும் ஜீவனோடு இருக்க கூடாது. அப்படிதான் அவர் புறப்பட்டு போனார். ஆனா வழியிலேயே இயேசு கிறிஸ்துவரை சந்திக்கிறார். ஆமென். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் சொல்ல முடியும் சாட்சி. ஒரு காலத்துல பைபிளை தூக்கிட்டு பெந்தகோஸ்காரங்க எங்க வீட்டு பக்கம் வந்தாங்கன்னா திட்டி அனுப்புவோம். சிலர் கல்லெல்லாம் தூக்கி வீசி இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். கெட்ட வார்த்தை போட்டு பேசினாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க மேல இயேசு கிறிஸ்துடைய பார்வை விழுந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பொழுது என் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வந்துச்சு. ஆமென். எனக்கு இருதயத்துல இருந்த ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? எனக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தின இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையை பூரணமா ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். என்னை இந்த உலகமே எதிர்த்தாலும் பரவாயில்லை, அவர் எனக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். சிலுவை மரணத்திலே எனக்காக இவ்வளவாய் பாடுகளை ஏற்றுக்கொண்ட இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் இனி என்ன செய்ய போறேன்? என் வாழ்க்கையே நான் அர்ப்பணிக்கிறேன். அப்படிதான் நான் இயேசுக்குள்ள வந்தேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாடுகளும் உபத்திரவங்களும் ஒரு பக்கம் வந்தாலும் அதன் நடுவிலே அவருடைய அன்பை தினந்தோறும் ருசித்ததுனாலதான் இந்த உபத்திரவங்களுக்கு நடுவில் இன்றைக்கு வரைக்கும் என்னால் நிற்க முடிந்தது. ஆமென். எத்தனையோ பிரச்சனை, குடும்பம், சொந்த ஊர் எல்லாரும் பகைத்த பொழுது, ஆமென், தனிமரமாய் நின்ற நேரம் இயேசு கிறிஸ்துவே எனக்கு துணையாயிருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காரணம் என்னன்னா அவருடைய சிலுவை அன்பு என்னை நெருக்கி ஏவிக்கொண்டே இருந்தது. கர்த்தர் நல்லவர். என்னுடைய வாலிப பிராயத்தில் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராய் நின்ற பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, கண்ணீரே எனக்கு உணவாய் மாறினது. அந்த காலகட்டங்கள் எல்லாம் அதிகமாய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபித்து ஜெபித்து ஜெபித்து, ஆண்டவரே உம்மை விட்டு என்னால விலகவே முடியாதுன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நான் காத்து கிடந்தேன். கர்த்தர் இன்றைக்கு என்னை உயர்த்தி மகிழ்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, நீ எப்படி இந்த பைபிளை தூக்கிட்டு இப்படி ஒவ்வொரு இடமா அலைஞ்சு தெரியுற? உனக்கு வெக்கமா இல்லையா? நீ எப்படி இது உனக்கு கிடைச்ச வேலையெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கிட்டு இந்த மாதிரி நீ போறிய, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உனக்கு மட்டும்தான் ஆவி வந்திருக்கான்னு கேட்டாங்க. அப்படின்னா பரிசுத்த ஆவியினால நிறையப்பட்டு நாம ஜெபிக்கிறது கூட சில நேரம் மற்றவர்களுக்கு என்னது வேற விதமா தெரியுது. நாங்களும் கிறிஸ்தவங்க தான், உனக்கு மட்டும்தான், நீ மட்டும்தான் கிறிஸ்தவளா அப்படின்னா நிறைய கேள்விகள் கேட்டாங்க. என்கிட்ட சொன்னாங்க, நீ இந்த வேதத்தை வாசிக்க கூடாது. ஆமே, நீ இந்த வேதத்தை வாசிக்க கூடாது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாங்க கொடுக்கிற புத்தகத்தை நீ வாசிக்கணும், நீ இந்த வேதத்தை வாசிக்க கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆனா அருமையான தெய்வ பிள்ளைகளே, காலம் கடந்து வந்தது. நான் எவ்வளவு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நின்னனோ அதே இடத்துல ஆண்டவர் இன்றைக்கு அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தந்தார். கர்த்தர் நல்லவர். எதிர்த்தவர்களுக்கு மத்தியிலே, ஆமென்,
தூஷித்தவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் நிலை நிற்க பண்ணினார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய அன்பு. சிலுவை மரத்தில் என் இயேசு கிறிஸ்து எனக்காகப்பட்ட பாடுகள் என்னுடைய இருதயத்தை எப்பொழுதும் அப்படியே உருக்கி கொண்டே இருக்கும். உட்கார்ந்து அழுது 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 தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா என் கூட பிறந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னை ஆண்டவர் ரட்சித்தார். அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி அவங்கள ரட்சித்தார், அது வேற. ஆனா எவ்வளவு அன்பு இருந்தா. எங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி அந்த வழிக்கு போயிருவ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா பார்க்கலாம்னாங்க. நான் கிறிஸ்தவ தான், நான் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பார் அப்படின்னாங்க. அதே அந்த அம்மாவை எங்க சர்ச்சில் ஆண்டவர் கொண்டு வந்து ஞானஸ்நானம் எடுக்க பண்ணினார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அதுதான் அவருடைய அன்பு. ஆமென். அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடுற தேவன் அல்ல. ஆமென். நம்ம கூட இருக்கிறத மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுப்பார். ஆமென். நான் உன் கூட தான் இருக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது, தன்னுடைய அன்பை விளங்க பண்ணும்படி இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் நீங்கள் வாசித்தால், ஆமென், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது, ஆமென், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு தம்மை காணிக்கையாக பலியாக்கி, வாசிங்க அந்த வசனத்தை. எபேசியர் 2:13-16 வரை. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகி நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று, பகையை சிலுவையினால் கொன்று, அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு ஒரு இடத்துல வந்துட்டார்னா அங்க பகை மாறி போகும். அவருடைய சிலுவை மரணத்தினாலே பகையை கொன்று போட்டார். அல்லேலூயா. நீங்க வேதத்துல பார்க்கிற பொழுது, லூக்கா சுவிசேஷம் என்று நினைக்கிறேன், அதுல நீங்க 23ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வருகிற பொழுது 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியரும் வேதபாதகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடே அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். அல்லேலூயா. இயேசுவாங்க அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆமென். இயேசுவுக்கு மினுக்கான வஸ்திரம் தரிக்கிறான் ஏரோது. நீங்க 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதினிடத்திற்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும்
அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏரோதுக்கு ரொம்ப நாளா இயேசுவை பார்க்க ஆசை. இவனுக்கு பார்க்க முடியல. அவர் அற்புதங்களை அடையாளங்களை எல்லாம் செய்துட்டு இருக்கிறார் சொல்லி ஏரோது கேள்விப்பட்டான். ஆனா இப்பதான் அவரை பார்க்கிறான். அப்படி பார்க்கிறப்போ அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கிறான். ஆனா அவர் மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. ஏன் மறுமொழி சொல்லாம நின்னாரு? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஏரோது தான் யோவான் ஸ்நானகனை கொலை செய்தவன். அல்லேலூயா, ஆமென். அப்பொழுதே இயேசுவை பிடிக்கிறதுக்கு இவன் பயங்கரமா தந்திரம் பண்ணான். அப்பதான் இயேசு சொன்னாரு, ஆமென், இன்னைக்கும் நாளைக்கு என் ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏற்ற வேளை வருகிற வரைக்கும் அவரை இந்த ஏரோதுவால் பிடிக்க முடியவில்லை. இப்பொழுது ஆமென் சமயம் வந்தது. பிலாத்து ஏரோதினிடத்தில் இயேசுவை அனுப்பி வைக்கிறான். அங்க வர்ற நேரம் ஏரோது பார்க்கிறான், இந்த இயேசு இவர் தானே அற்புதங்களை அடையாளங்களை செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்தில் நிறைய கேள்வி கேட்கிறான். ஆனா அவர் பதில் பேசவே இல்லை, அமைதியா இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, பாருங்க, இங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவன் செய்யற ஒரு காரியம், அவருக்கு மினுக்கான வஸ்திரத்தை உடுத்திருக்கிறான். ஆமென். இயேசு கிறிஸ்து மினுக்கான வஸ்திரம் உடுத்தவர் அல்ல. அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தை குறித்து சீட்டு போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வஸ்திரம் மேல துவங்கி கீழே வரைக்கும் எப்படி வேற தையல் ஒன்றும் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே அவருக்கு அவருடைய வஸ்திரம் மாற்றப்பட்டு மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு தரிக்கிறான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிசாசானவன் உலகத்துல மினுக்கு வஸ்திரத்தை அதிகமாய் ஜனங்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். மினுக்கான ஆடைகள் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. ஏரோதின் ஆவி இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆமென் பரவி கிடக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆமென் தகுதியான வஸ்திரங்கள் உண்டு. அந்த வஸ்திரங்களை உடுத்தி கொண்டால் நலமானது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இவன் மினுக்கு வஸ்திரத்தை உடுத்தி இந்த இயேசு கிறிஸ்துவை ஆமென் திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்புறான். நீங்க யோசித்து பாருங்க, இயேசுவை ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவன் அங்கிருந்து இங்க அனுப்ப, இவன் இங்க இருந்து ஒரு மாதிரி கேவலப்படுத்தி மினுக்கு வஸ்திரத்தை எல்லாம் தரிச்சு இவர் அங்க அனுப்ப, எவ்வளவு மன வேதனையோடு கூட இயேசு அந்த பாடுகளை சகித்திருப்பார் என்று. அல்லேலூயா. அந்த இடத்துல அவர் வாய் திறக்கவே இல்லை. நம்மனா விடுவோமா? ஆமென். நம்ம விடுவோமா? 4 வார்த்தை கேட்டுட்டு தான் அந்த இடத்தை விட்டு தாண்டி போவோம். அல்லேலூயா. இயேசு அமைதியா இருக்கிறார். ஆனா ஒரு நல்ல காரியம் அந்த இடத்துல நடக்குது பாருங்க. ரொம்ப நாளா பிலாத்துவுக்கும் ஏரோதுக்கும் பகை. ஆனா இயேசு அந்த இடத்துல வந்த உடனே என்ன நடக்குது? பிலாத்துவுக்கும் ஏரோதுக்கும் இடையில திரும்பவும் சிநேகம் உண்டாயிற்று. ஆமென். என் இயேசு கிறிஸ்து பகையை அழித்து போடுகிறவர், பகையை கொன்று போடுகிறவர். அவர் இருக்கிற இடத்துல சமாதானம் பெருகும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருதயத்துல உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ அவன் எந்த மனுஷனிடத்திலும் பகை பாராட்டவே மாட்டான். அல்லேலூயா. அவனுக்கு எதிராக எவ்வளவுதான் சாப வார்த்தைகளை சொன்னாலும், அவனை கேவலமாய் பேசினாலும், அவனை அவன் நிந்தித்தாலும் அவமதித்தாலும், ஆமென், அவனுடைய இருதயம் ஆமென் அதை குறித்து எள்ளளவேனும் கலங்காதபடிக்கு
சமாதானத்தோடு இருப்பான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் நாம் பார்க்கிற பொழுது ஆமென், கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனங்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை நியாய பிரமாணத்திலே இருந்த அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே வருகிற பொழுது கர்த்தர் அந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண், ஒருவன் துரோகம் செய்துட்டா ரத்தம் செஞ்சிட்டா அதுக்கு எதிராய் அதையே செய்யணும்ன்ற அப்படிப்பட்ட கையெழுத்துக்களை குலைத்து ஆண்டவர் என்ன செய்றார் பாருங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அதை எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாகி அல்ல, கோலமாக்கி வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. துரைத்தனங்கள் அதிகாரங்கள் ஆமென் எல்லாவற்றுக்கும் மேலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதுனாலதான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வந்தது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் ஆகிய தெளிக்கப்பட்ட இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த இரத்தம் தீமையை பேசாது, நன்மையானதை பேசும். தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நமக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசிட்டே இருப்பார். என் பிள்ளைப்பா மன்னிங்கப்பா, தவறுகளை பிழைகளை குற்றங்களை மன்னிங்க. ஆமென். நமக்காக நன்மையானவைகளை பேசும் ரத்தம் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினதுனால எவ்வளவு நன்மையானது பாருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிசாசு நினைச்சா அவரை சிலுவையில அறைந்து விட்டால் நான் ஜெயம் எடுத்து விடுவேன். ஆமென். இனி நான் தான் இந்த பூமிக்கு ராஜா, இந்த பூமிக்கு அதிபதி, இந்த ஜனங்களுக்கெல்லாம் இனி நான் தான் அதிபதி அப்படின்லாம் அவன் கனவு கண்டுகிட்டு இருந்தான். அவனுடைய கனவெல்லாம் பொய்யாய் போனது. கர்த்தர் நல்லவர். என்றைக்கு இயேசு கிறிஸ்து பஸ்கா பலி, ஆமென், பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பலி என்றைக்கு கொண்டாடப்பட்டதோ அன்றைக்கு இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் பஸ்கா அன்றைக்கு ஆமென் அவர் பலியாக செலுத்தப்படுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பஸ்கா பலியானது ஆமென் சுமார் 3 மணிக்கு செலுத்தப்படுகிறதா இருக்கிறது. அதே போல இயேசுவும் 3 மணிக்கு அவர் சிலுவையிலே தொங்கினவராய் காணப்படுகிறார். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா ஆமென் இயேசு கிறிஸ்துவினுடைய கால் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த எலும்புகள் மிக முக்கியமானது. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆதாமினுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளை கர்த்தர் படைக்கிறார். ஆமென். அந்த எலும்பானது மணவாட்டி சபையாக கொண்டு வரப்படுகிறது. அப்போ இந்த எலும்பு மிக முக்கியம். யோசேப்பு தன்னுடைய எலும்புகளை சுமந்து கொண்டு போகும்படி சொல்லுகிறார். ஆமென். இங்கே நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய
சிலுவையில் அவர் தொங்குகிற பொழுது அவருடைய விலாவிலே ஈட்டி குத்தப்பட்டு கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீரும் அப்படியே பூமியில விழுகிறது. காரணம் என்னன்னா, அன்றைக்கு ஆதாமின் விலாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஏவாள் மூலமாய் பாவம் பூமியிலே வருகிறது. ஆமென். இங்கே சிலுவை மரணத்திலே இயேசு கிறிஸ்துவின் விலா எலும்பு பிளக்கப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். பிசாசு சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்த ஆமென் இந்த மணவாட்டி சபைக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நீரையும் பலியாய் செலுத்துகிறார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் ஆமென் அவமானத்தையும் நிந்தையையும் சகித்து ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற பொழுது பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார். அப்படி அவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிற பொழுது ஆமென் சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு தூதன் சிறைச்சாலைக்குள்ளே வந்து ஆமென் இந்த பேதுருவினுடைய விலாவிலே தட்டுகிறார். வேற இடமே இல்லையா? ஆமென். கரெக்டா பேதுருவின் விலாவை தட்டி எழுந்துரு என்று சொல்லுகிறார். ஆமென். அவனை எழுப்பி அவனை கூட்டிட்டு போய் வெளியே கொண்டு போய் விடுறார். ஏன் தெரியுமா? மணவாட்டி சபையே, தூங்கிட்டே இருக்கிற எழும்பு, இயேசு கிறிஸ்து உனக்காக ஆமென் ரத்தம் சிந்தி மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். சபையே, உன்னை அவர் மீட்டெடுத்திருக்கிறார், தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார். நீ இன்னைக்கு அமைதியா படுத்து கிடக்கிற, எழும்பு, போய் சபையை ஸ்திரப்படுத்து. ஆமென். இந்த விழா எங்கெல்லாம் வருது பாருங்க, விழா எலும்பு. கர்த்தர் நல்லவர். ஆமென். இதனால்தான் இயேசு கிறிஸ்துனுடைய எலும்புல ஒன்றும் முறிக்கப்படவில்லை. கர்த்தர் நல்லவர். பக்கத்துல தொங்கிட்டு இருந்த கள்ளர்களுடைய எலும்பெல்லாம் முறிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துனுடைய எலும்பு முறிக்கப்படவில்லை. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, நாம ஒன்னு புரிந்து கொள்ளணும். நம்மை அந்த அளவு கர்த்தர் நேசித்திருக்கிறார். மணவாட்டி சபைக்காக ஆமென் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் பெரியவர். ஆமென், ஸ்தோத்திரம். கலாத்தியர் 1:4 நீங்க வாசிக்கிற பொழுது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ இருக்கக்கூடிய இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு நெகேமியாவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஆட்டு வாசல் வழியாக ஆடுகள் கொண்டு போகப்பட்டு பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக பலி செலுத்தப்படும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ஆட்டு வாசலை ஆமென் இடிந்து கிடந்த அந்த பகுதிகளை நெகேமியாவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆசாரியர்கள் தான் கட்டினார்கள், வேற யாரும் கட்டல. ஒவ்வொரு வாசலையும் ஒவ்வொருத்தரும் கட்டினாங்கன்னு இருக்கு. நீங்க வேதத்தில் பாத்தீங்கன்னா ஆட்டு வாசலை கட்டினவர்கள் யாரு? ஆசாரியர்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆட்டு வாசலை குறித்து நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். லேவியராகமம் 3:7-8 ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த கொண்டு வருகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பாவ மன்னிப்பை பெறுகிற வழி இந்த ஆட்டு வாசல் வழியாக ஆமென் நமக்கு கிடைக்கிறது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆமென் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக இந்த பூமியிலே வந்து ஒரே தரம் அவர் பலியாகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆனா யூதர்களோ இன்னும் அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னைக்கும் நீங்க இஸ்ரேல்ல போய் கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் பார்க்கிறார்கள். ஆமென். அவர் யாரு? அவரெல்லாம் நீங்க ஏன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு இங்க வர்றீங்க? அங்க இயேசுவின் கல்லறை இருக்கு, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டை சார்ந்தவர்கள், பல நாட்டை சார்ந்தவர்கள் அங்கே போறாங்க.
ஆனா போறவங்க எல்லார்கிட்டையும் அவங்க வந்து அவங்கள காட்டி கொடுக்க அந்த இடத்தை காட்டி கொடுக்க போகிறவர்கள் அழகா காட்டி கொடுக்கறாங்க. ஆனா அவங்க யாரும் இந்த காரியங்களை நம்புகிறதில்லை, விசுவாசிக்கிறதில்லை யூதர்கள். ஆமென். அவங்க இன்னைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, எங்க மேசியா இனித்தான் வருவார், அவர் வந்து என்ன செய்ய போறாரு, நாங்க கட்டுற ஆலயத்துல வந்து அமரப்போகிறார் என்று சொல்லி அவர்கள் கிடாரியை பலி செலுத்துவதற்கு ஆயத்தமாகி இந்த நாட்களிலே சண்டையும் பிரச்சனையும் அதுக்காகத்தான் நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஆமென், அவங்க அந்த இடத்த எப்படியாவது பிடிச்சு, மோரியா மலை இருந்த இடத்தை எப்படியாவது நாம பிடிச்சு எடுத்து திரும்பவும் அதுல என்ன செய்யணும், பலி செலுத்த வேண்டும், கர்த்தருக்கென்று ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேசியா இனிதான் வரப்போறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த அவர்கள் கட்ட போகிற அந்த ஆலயத்துல அவர்கள் செலுத்த போகிற பலி அது இது எல்லாமே அவர்களுக்கு மாயை என்பது இன்னும் புரியல. அந்த ஆலயத்துக்குள்ள வந்து அமர போறது அந்தி கிறிஸ்து என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆமென். முதல் 3.5 வருடம் அவங்களுக்கு தெரியாது. அடுத்த 3.5 வருடத்துல அது அவர்களுக்கு தெரிய வரும்போது வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழ ஆரம்பிப்பார்கள். அதுக்கு பின்னாடிதான் ஆமென் அவர்கள் மேசியாவை அப்பதான் அவங்க நினைப்பாங்க, மேசியா வந்து போயிருக்கிறார், நமக்கு தான் தெரியாம இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனா சொந்த ஜனங்களுக்கு தெரியல, நமக்கு அந்த அறிவை தந்திருக்கிறார் பாருங்க. அதுக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு நம்மை நேசித்திருந்தால் நம்முடைய அந்த மனக்கண்களை கர்த்தர் திறந்து வைத்து, குருட்டாட்டம் பிடித்து போயிருந்த அந்த கண்களை கர்த்தர் திறந்து வைத்து, ஆவிக்குரிய கண்களை திறந்து வைத்து அவர் யார் என்பதை நமக்கு ஆண்டவர் அறிவித்திருப்பார் என்று சொன்னால் நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, எனவே இந்த காலகட்டத்தில் ஆமென் இயேசு நம்மேலே பாராட்டின அந்த அன்பை நினைத்து நாம் அவருக்கு என்றைக்குமே நன்றி உள்ள பாத்திரங்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த சிலுவை மரணத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்திலிருந்து நீங்க 39ஆம் வசனம் வரைக்கும் புளிப்பில்லாத அப்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வர்றதுக்கு முன்னாடி அங்க மெல்லிய மாவெடுத்து அவர்கள் பிசைந்து அப்பத்தை ரெடி பண்ணணும். ஆனா அங்க உள்ளேயே எகிப்துக்குள்ளேயே அவர்கள் அப்பத்தை ரெடி பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாவை பிசைந்த மாவை நீ பாத்திரத்துல எடுத்து ஒரு வஸ்திரத்திலே கட்டி அதை உன் தோள் மேல் சுமந்து எகிப்தை விட்டு நீ வெளியே கொண்டு போய் அங்க வச்சு நீ அப்பம் சுட்டு புசிக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். இந்த பாவ உலகமாகிய எகிப்தை விட்டு வெளியே நம்மை கொண்டு வரும்படிக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாய், குற்ற நிவாரண பலியாய் ஆமென் நமக்காக சகலவற்றை ஏற்றுக்கொண்டார். நீங்க பாவ நிவாரண பலியில ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கிருபாசனத்தின் மேலே 7 முறை தெளிக்கப்பட வேண்டுமா? ஆமென். புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே 7 இடத்திலிருந்து ரத்தம் சிந்துகிறவராக. ஆமென். 1 கெத்செமனையிலே ரத்தம் வேர்வையாய் சிந்தப்படுகிறது. அடுத்தது தலையிலே சூட்டப்பட்ட முள்முடியினாலே ஆமென் தலையிருந்து அவருக்கு ரத்தம் சிந்துகிறது. அவருடைய தாடை மயிர் பிடுங்கப்படுகிற பொழுது ரத்தம் சிந்தப்படுகிறது. அவருடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்ட பொழுது ரத்தம் சிந்தப்படுகிறது. ஆமென். அவருடைய கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்ட பொழுது ரத்தம் சிந்தப்படுகிறது. முதுகிலே வாரினால் கிழிக்கப்பட்ட பொழுது ரத்தம் சிந்தப்படுகிறது.
விலாவிலே ஈட்டியால் குத்தப்பட்ட பொழுது இரத்தம் சிந்தப்படுகிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டின் நிழலாட்டம் எல்லாம் இங்கே நிறைவேறி முடிகிறது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இவ்வளவெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் சீராய் சரியாய் கணக்கிட்டு நமக்காக ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றி எந்த விதத்திலும் சத்துருவானவன் குற்றம் கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு சகலவற்றையும் நேர்த்தியாக நிறைவேற்றி சிலுவையிலே அவர் முடித்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆமென், எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. நான் செய்து முடிக்க வேண்டிய எல்லா காரியமும் முடிஞ்சிச்சு. கர்த்தர் நல்லவர். அந்த தெய்வத்துக்கு நாம எந்த அளவு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நாம என்ன வேணாலும் செய்துட்டு, இயேசுவே என்ன மன்னியும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும், அப்படிதான் இன்னைக்கு உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மிடத்துல இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு பெர்ஃபெக்ட் இருக்கணும்னு நினைப்பார், கரெக்டா செய்யணும்னு நினைப்பார். அவர் செய்து முடித்தார். ஆமென். அதனாலதான் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிதாவினிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நம்மால சொல்ல முடியுமா? என் ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்த கட்டளைகளை, கற்பனைகளை நான் சரியாய் பின்பற்றி அவருக்கு பிரியமான பாத்திரமாய் நான் வாழுகிறேன். எக்கால சத்தம் எப்பொழுது தொனித்தாலும் அவருடைய வருகையிலே நான் காணப்படுவேன் என்று சொல்லுகிற ஒரு நிச்சயம் நம்மிடத்திலே உண்டா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென், நாம சிந்திப்போம். ஆமென். ஆண்டவர் சொன்னார் அன்னைக்கு ஆபிரகாம் இடத்துல, ஏப்பா மலை இருக்கு, அந்த மலைகளில் ஒன்றில் நான் உனக்கு குறிக்கும் மலைகள்ல ஒண்ணுல போய் தான் நீ என்ன செய்யணும்? பலி செலுத்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேழை உண்டாக்குறியா நோவா? நான் சொல்ற அளவுபடிதான் நீ பேழை உண்டாக்கணும். ஆசரிப்பு கூடாரமா, நான் என்ன அளவு சொன்னனோ அதே அளவுபடிதான் நீ செய்யணும். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு ஒழுங்கை விரும்புகிறார் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஏனோ தானோன்னு ஓடிட்டோம். இதுவரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படியெல்லாமோ இருந்துட்டோம். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் சிலுவை மரணத்திலேயே இவ்வளவு எல்லா காரியங்களையும் ஆமென் அழகாக ஒழுங்கும் கிரமமாக நிறைவேற்றி முடித்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவரை பின்பற்றுகிற நாம் அவரை கவனித்து பார்த்து அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்து அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை, இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை அடிகள், எத்தனை வேதனைகள், எத்தனை அசட்டைத்தனமான சூழ்நிலைகள், பரிகசிக்கிற நிலைமைகள், நிந்தையான பேச்சுகள், அவமானங்கள். ஆமென். ஒரு மனுஷனை திடீர்னு ஒருத்தன் கன்னத்துல அரைஞ்சான்னா அவனுடைய மொத்த சரீரமும் அப்படியே கூனி குறுகி போயிரும். இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த பாடெல்லாம் ஏற்றுக்கிட்டார். அல்லேலூயா. அவ்வளவு வேதனைகளை சகித்துக் கொண்டார் உங்களுக்காக, எனக்காக. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோமா? கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீதிபரரே உமக்கு நன்றி அப்பா. உன்னதமான தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து
போடே என் நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே என் நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் கொடுமை. மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் கொடுமை. இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார். இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார். கர்த்தரிடத்தில் சொல்லுவோமா, என் பாவங்களை என்னை மன்னியும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும் தெய்வமே, உம் வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் ஐயா. எங்கள் தெய்வமே, சர்வலோக நியாயாதிபதியே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே, எங்களை மன்னியும் உங்க இரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரியும் அப்பா. அப்பா அப்பா அப்பா, இந்த பாடுகள் எந்த வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குருசெடுத்து. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குருசெடுத்து. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே என் நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார்.
நேச கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா. காடியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். காடியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். செட்டைகளின் கீழ் சேர்த்தணைத்திடும் சொந்த தாயின் அன்பிதுவே. எருசலேமே எருசலேமே என்றழுதார் கண் கலங்க. என் மகனே என் மகளே என்றழுதார் கண் கலங்க. என் மகனே என் மகளே என்றழுதார் கண் கலங்க. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே. என் நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள், என்னுடைய கண்கள், என்னுடைய வாய், என்னுடைய காது, என்னுடைய சிந்தனை மண்டலங்கள் சுத்திகரிக்கப்படணும் ஆண்டவரே. என்னுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் அப்பா உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்படட்டும் அப்பா. தெய்வமே மனமிரங்கும் ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் சொல்லுவோமா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பாத்திரங்களாய் எப்பொழுதும் அவருடைய வருகை காயத்தமுள்ள பாத்திரங்களாய் மாறும்படி இயேசு எதற்காக இந்த பூமியிலே வந்து இரத்தம் சிந்தி சிலுவை மரணத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டாரோ அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு அருமையான ஆத்துமாவே உங்களை பூரணமாய் ஒப்புக் கொடுப்பீர்களா? ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படும்படி, சர்வ வல்லவருடைய இருதயம் பூரிப்படையும்படி, பரலோக ராஜ்யத்திற்கு நாம் பங்காளிகளாய் தீரும்படிக்கு, சத்துரு வெட்கப்பட்டு ஓடும்படி நம்முடைய இருதயங்கள் இன்றைக்கு கர்த்தர் பக்கமாய் முழுவதும் திரும்பட்டும். நம்மை நேசிக்கிற தேவன் அவர், நமக்காக ஆமென் தன்னையே ஒப்பு கொடுத்த தேவன் அவர், நம்மை சிலுவை பரியந்தம் ஆமென் அன்பு கூர்ந்து தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுத்த தேவன்
அந்த அன்புள்ள தெய்வம் உங்களை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கின்றாயா? நீ என்ன நேசிக்கின்றாயா? ஆமென். நீ என்ன நேசிச்சனா ஒரு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. அப்போதான் எனக்கு சீஷனா நீ இருக்க முடியும். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? தெய்வமே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அவரிடத்துல சொல்லுவோம், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. சொல்லுவோமா? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. தன்னலம் நோக்காமல் பிறர் நலம் நோக்குவோம். சிலுவை சுமப்பதினால் சிந்தையே மாறிவிடும். நம்முடைய சிந்தனை மண்டலங்கள் ஆமென் கிறிஸ்து பக்கமாய் திரும்பட்டும். ஆமென். எல்லா மனிதரை நேசிப்போம். சகோதர சிநேகத்திலே வளர்ந்து பெருகுவோம். இயேசு நமக்கு காட்டின வழியை பின்பற்றி ஆமென் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய ஆமென் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறுவோம். நாம் எல்லாரும் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தாரே. பிறர் குற்றங்களை நாம் மன்னிப்போம். இயேசு மன்னித்தார், நாமும் மன்னிப்போம். மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவோம். அந்த இரக்கம் ஒரு நாளில் நியாய தீர்ப்பு நாளில் நமக்காக அது மேன்மை பாராட்டி நிற்கும். கர்த்தரிடத்தில் அது பேசும். மற்றவர்களுக்கு மன்னித்து மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார். நமக்கும் ஆண்டவர் மன்னித்து நமக்கு இரக்கம் பாராட்டி பரலோகத்தில் நம்மை சேர்த்துக் கொள்ளுவார். சிலுவை மரணமே ஆமென் மன்னிப்பை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அன்பை கற்றுக் கொடுக்கிறது, சகோதர சிநேகத்தை கற்றுக் கொடுக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, பூரணமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றி பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். பரிசுத்த பிதாவே, உங்க கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாவியானவர் எங்களோடு கூட பேசினீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஐயா. உங்க அன்புக்குள்ளே கட்டப்பட்டவர்களாய் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி பரலோக ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்க தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.